பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுவதும் நடந்த வேதாகம தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதன் பதில்களும். இந்த கேள்விகளானது தினமும் மதியம் 2 மணிக்கு யூடியூப் சேனலில் அனுப்பப்படும். இரவு 10 மணிக்குள் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில்களை இருப்பிடத்துடன் அனுப்ப வேண்டும். கேள்விகளை அனுப்புகிற அனைவருக்குமே பரிசுகள் மதிப்பெண்கள் அடிப்படையில் கொடுக்கப்படும். முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் பரிசாக வழங்க இருக்கிறோம். ஜூலை 6ஆம் தேதிக்கான கேள்விகளும் பதில்களும். வேத பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 15ஆம் அதிகாரம் வரை. கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தவர்கள் யார்? சோதோமின் ஜனங்கள். கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் வரும் பள்ளத்தாக்குகளின் பெயர்கள். சித்தீம், ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் யார்? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. ஆபிரகாமை கர்த்தர் யாருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார்? கல்தேயருடைய. கணக்கு. சண்டை போட்ட ராஜாக்களின் எண்ணிக்கையோடு ஆபிராம் பங்கு கொடுத்த புருஷருடைய எண்ணிக்கையை கூட்ட கிடைக்கும் விடை எதை குறிக்கிறது? சண்டை போட்ட ராஜாக்களின் எண்ணிக்கை 9, பங்கு கொடுக்கப்பட்ட புருஷர்களின் எண்ணிக்கை 3. பதில் 12. 12 ராஜாக்கள் கெதர்லா கோமேரை சேவித்த வருஷங்கள். ஜூலை 7க்கான கேள்வி பதில். ஆகார் சாராயை விட்டு ஏன் ஓடி போனாள்? ஆகாரை சாராய் கடினமாய் நடத்தினபடியால். ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட தகப்பன் மகன் யார் யார்? ஆபிரகாம், இஸ்மவேல். ஆபிரகாம் தன் வீட்டுக்கு எதை கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்பதை. லகாய் ரோயி எங்கே இருக்கிறது? காசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. கணக்கு. இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாமுக்கு இருந்த வயதை விருத்த சேதனம் பண்ணி கொண்ட போது இருந்த ஆபிரகாமின் வயதிலிருந்து கழிக்க ஆபிரகாம் சோதோமுக்கு வேண்டிக் கொண்ட கடைசி எண்ணிக்கை கழிக்க கிடைக்கும் எண் எதை குறிக்கிறது? இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாமின் வயது 86. விருத்த சேதனம் பண்ணி கொண்ட போது 99. மீதி கிடைத்தது 13. 13லிருந்து கடைசி நீதிமான்களின் எண்ணிக்கை 10 கழிக்க வரும் விடை 3. 3 படி மெல்லிய மாவு எதிர்கொண்டு வந்த 3 புருஷர்கள். ஜூலை 8க்கான கேள்விகள் பதில்கள். வேத பகுதி ஆதியாகமம் 19லிருந்து 21. புளிப்புள்ள அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணியவர் யார்? லோத்து. சாராள் ஆபிரகாமுக்கு செய்த தயை என்ன? போகும் இடமெங்கும் ஆபிரகாமை தன் சகோதரன் என்று சொன்னது. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்டு ராஜா, ராஜாத்தி மற்றும் அவர்கள் வேலைக்காரரை குணமாக்கினார்? ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு. இ வரிசையில் 4 பெயர்களை கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து எழுதுக. அபிமலேக்கு, ஆபிரகாம், இஸ்மவேல், ஈசாக்கு. ஊர், ஒரு பட்டணம், ஒரு தேசம். கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து. சோவார் ஊர், சோதோம் பட்டணம், எகிப்து தேசம். ஜூலை 9க்கான கேள்வி பதில். வேத பகுதி ஆதியாகமம் 22லிருந்து 24. தேவன் ஆபிரகாமை எந்த தேசத்துக்கு போக சொன்னார்? மோரியா. யெகோவா ஈரே அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறைவெள்ளி பெறும். யார் யாரிடம் கூறியது? எப்பேரோம் ஆபிரகாமிடம். கர்த்தர் எதை ஆபிரகாமை விட்டு நீக்கவில்லை என்று எலியேசர் கூறினார்? தமது கிருபையையும் உண்மையையும். 2 எழுத்துக்கள் கொண்ட 4 பெயர்கள், 3 எழுத்துக்கள் கொண்ட 6 பெயர்கள், மொத்தம் 10 பெயர்கள் கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் இருந்து. 2 எழுத்து பெயர் பூஸ், ஆசோ, தேபா, மாகா. 3 எழுத்து கொண்ட பெயர்கள் கேசேத், நாகோர், காகாம், தாகாஸ், சாராள்.
ஜூலை 10க்கான கேள்வி பதில். வேத பகுதி ஆதியாகமம் 25 27. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்தவர் யார்? ஈசாக்கு. ஆபிரகாமின் மனைவிகளின் பெயர்கள் என்ன? கேத்துராள், சாராள், ஆகார். எனக்கும் என் தகப்பனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நான் யார்? என் தகப்பன் யார்? ஏசா, ஈசாக்கு. ஏசா 40 வயதில் திருமணம் செய்து கொண்டார். ஈசாக்கும் 40 வயதில் திருமணம் செய்து கொண்டார். என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? ரெபேக்கா ஈசாக்கிடம். கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் வரும் துறவுகளின் பெயர்களை வரிசைப்படுத்துக. லகாய்ரோயி, ஏசேக்கு, சித்னா, ரெகோபோத், சேபா. ஜூலை 11க்கான பதில்கள். ஆதியாகமம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் யார்? கானானியருடைய குமாரத்திகள். உணவுக்காகவும் ஆடைக்காகவும் ஜெபித்தவர் யார்? யாக்கோபு. ஆடுகளை மேய்த்த பெண் யார்? ராகேல். எத்தனை வருஷங்கள் யாக்கோபு வேலை செய்த பின் ராகேலை சேர்ந்தார்? 7 வருடம். அதிகாரம் 30 வரும் விலங்குகளின் பெயர்களை பட்டியலிடுக. ஆடுகள், வெள்ளாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள். தேர்வில் பங்கேற்றவர்களின் பெயர்கள்: ஐ ஜிம்லா ஐசக், ஜே ஜெயஜோதி, ஜெனிட்டா டென்சி, மிஸ்ஸஸ் கே ஐஸ்வர்யா, ஜே ஜெயராணி ஜெயசீலன், மிஸ்ஸஸ் ஜெசுமதி, மிஸ்ஸஸ் எஸ் ஆட்லின், மிஸ்ஸஸ் எஸ்தர் பியூலா, மிஸ்ஸஸ் ஜான்சி செல்லக்கிளி, சி கேர்லின் ஜெமீமா, டி சாந்தா, கே ஆஷாராணி, ஜே மாலதி ஜாய்ஸ், ஜே ஃபேன்சி ஆனந்தம், ஏ சார்லஸ் செல்லதுரை, பி சாமுவேல், சி தேவ அல்சா, மிஸ்ஸஸ் எஸ்தர் ராணி, ஏ ஜோஸ்பின் நிர்மலா, ஆர் அகஸ்டி ராணி, மிஸ்ஸஸ் டென்சி இம்மானுவேல், எஸ் மில்கா, எஸ் எப்சிபா, எஸ் பி ஹெலன் தேவநேசம், மிஸ்ஸஸ் மீ மரிய யோசிபா. எழுதின உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். மீண்டும் நாளைய தினத்தில் புதியதொரு கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.